சண்டை நடந்து கொண்டிருக்காங்க, இப்படி ஹெலியிலேருந்து அடித்து கொண்டு வந்திருக்காங்க. நான் உள்ளே இருந்து எழுதி கொண்டிருக்கேன். நான் அந்த இடங்களுக்கெல்லாம் போகிறோம். அப்போ இந்த பெண் போராளிகள் எல்லாம் கூட நின்று அப்போ இன்னும் சூசை என்னை கூட்டிக் கொண்டு எங்கள் ஆக்களுக்கு விட்டுட்டு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி போட்டு சேரை கொண்டு உங்களோட பொறுப்பு தாரும், இவருக்கு ஒரு கீறல் காயம் கூட வரக்கூடாது. தமிழ்ச்சர்கள் இருந்தோண்டு பராவிட்டு இருந்தோண்டு என்னோட ஆள் விட்டு இவருக்கு என்ன விரட்டுக்காமண்டு. உங்களோட இந்த கட்டுரை அண்ணன் நல்லா இருந்தது, தலைவர் நல்லா சொன்னார், இப்படி ஒரு வரலாறு நல்ல ஒரு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா தன்னுடைய ஒரு விருது ஒன்று உங்களுக்கு அதாவது அன்பளிப்பட்டு கொடுக்க சொன்னவர் உண்டு. அவர் என்பிறப்புக்குள்ளே அதில் 2000 ரூபா நினைக்கிறேன், 2000 ரூபா காசு தந்தார். இந்த காணி இல்லாத ஆக்களுக்கு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தானே கூப்பிட்டு அரசாங்க நிலத்தை எழுதி கொடுத்தவர். எழுதி கொடுத்து இன்றைக்கு மலைய தமிழர்களுக்கோ இல்லை இங்கே உள்ள தமிழர்களுக்கோ ஏராளம் பேர் அங்கே காணியை போய் இருக்கிறதுக்கு பிரபாகரன் அப்பா வேலுப்பிள்ளை, திருவேங்கடம் வேலுப்பிள்ளை தான் காரணம். இதை 11-12 மணிக்கு கூட தீபன பொறுப்பாக இருந்த பொழுது வந்து சொல்லுவார், அண்ணன் மாதம் இருக்கா வீட்டு இந்த அண்ணன் வர்றார் ஒருக்கா 12 மணியில் வாங்க. இதே 12 மணிக்கு. அப்போ அந்த இந்திய ராணுவம் இருக்குது. அப்போ நாங்கள் 12 மணிக்கு போக அவர் அப்படி அங்கால காரில் வந்து காரோ இந்த பஜ்ரோவில் வந்து அங்கால கார் நிற்கும் சோங்கோயிலுக்கு அங்கால இவர் நடந்து வந்து இதை பார்த்து கொண்டு இருப்பார். இந்த கட்டுற மெதேடு எல்லாம் அந்த எப்படி இருக்குன்னு பார்ப்பார். தந்தை செல்வாவோடு நாங்கள் பழகிக்க அவர் நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். அவர் மெதுவாக கதைப்பார். அவர் வேயத்துறாக்கு இந்த அவரோட பழகினாக்களுக்கு தான் திரும்ப என்ன கதைக்கிறாங்க. சூசை கப்பல் கடற்படை தளபதியார் சூசையோட எங்களோட மாணவன் மாணவர். அப்போ ஓவியில் நான் சயின்ஸ் படிப்பிச்சுருக்கேன். அதே மாதிரி கேர்னல் கிட்டு வந்து அங்கே ஏயில் படித்து கொண்டு மாணவர். இப்போ அதில் அவருக்கு அந்த எங்களை வெள்ளைக்கிழமை செயற்பாட்டில் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சில வழியில் இரவு எல்லாரும் போன அப்புறம் என்ன தண்டை ஆக்களோட பிளேந்தி மாணவிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே மன்றத்துக்கு வந்துட்டும் போயிருக்கணும். அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஓடிட்டணும், ஒருவரும் இங்கே இல்லை, வெளிநாடு எல்லாம் இந்தியாவில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டு எப்போ அந்த யுத்தம் முடியும், எப்போ புலிகள் அழிக்கப்படுவேனும் பிரபாகரன் எப்போ கொல்லப்படுவாருன்னு அங்கே இருந்து எட்டி பார்த்து கொண்டு இங்கே இருந்து தமிழரசு கட்சி ஒருவரும் இல்லை, ஒருவருமே இல்லை. இப்போ இன்றைக்கு வீரம் பேசுகிற ஆக்கள் விட ஒருவருமே இல்லை, எல்லாம் தப்பி ஓடி போய் இருந்தார்கள். கனவான் ஒப்பந்தம் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் எக்ரிமெண்ட் சொல்கிறது. இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. எல்லா இடம் சண்டை நடக்கும், எல்லா இடம் அடிப்பாங்க, ஆனால் வெள்ளோடுத்துறைக்கு மட்டும் அடிக்கலை. அப்போ அது எல்லோரும் கேட்பாங்க, என்னென்ன வெள்ளோடுத்துறைக்குள்ளே புலிகள் உள்ள இடத்துல வெள்ளோடுத்துறைக்கு ஆமி பேசாமல் இருக்கிறாங்க. ஜேம்ஸ்கிட்ட வந்து சொன்னார், ஜேம்ஸ் நாங்களும் அடிக்க இல்லை, அது ஒழுங்குகளுக்குள்ளே வர வேண்டாமல் சொல்லுங்கள், லேனுக்கு வர வேண்டாம், மெயின் ரோட்டில் எங்கேயாவது போகலை, லேனுக்குள்ளே நாங்கள் நிற்போம், வந்தால் அடிப்போம். அப்போ அந்த சித்த இராணுவத்தின் பொடி ஒரு வகுப்பறைக்கே எரிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த 8 பேர்ட்ட பொடி வகுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கு. என்ன காட்டினாங்க, என்ன தெரியும் ஒன்று கேட்டாங்க. அவனுக்கு தெரியும், நான் ஐ ஃபீல் சாரி தட் அண்ட் எக்ஸ்பெக்டட் நான் எதிர்பார்க்க இல்லைன்னு கழுத்தில் பிடிச்சி அன்றைக்கு எங்களை மன்னிப்பு கேட்க பண்ணைக்க பிடிக்கிறதுக்கு முன்னால் அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியலையோன்னு இழுத்துக்கொண்டு வச்சு ஒரு அறைக்க வச்சு எனக்கு நியமாக பனிஷ்மெண்ட் அடித்தாங்க, பயங்கரமாக அடித்தவங்க. பாதிக்கப்பட்டார்கள், காயப்பட்டார்கள், எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு பின்ன டைப்ரைட்டராக இருந்தது கூப்பிட்டு நான் சத்திய கடதாசிகள் அடித்தேன். நான் அஃபிடேவிட்ஸ் அடித்து கிட்ட 250 சத்திய கடதாசி நாங்கள் தயாரித்து பரபரப்பாக பெரிய அளவில் வந்தது. இந்திய இராணுவத்துக்கு எதிரான ஒரு ஒப்பீனியன் வந்தது. அதுக்கப்புறம் இந்திய இராணுவம் கொஞ்சம் அதுக்கு பிறகு வேண்டிய இதெல்லாம் குறையாற்றி வாங்கிட்டு நாங்கள் மாறி மாறி இருக்கிறது. அப்போ எங்களுக்கு செலவு நல்ல உதவியாக இருந்தது. அப்போ தான் எங்களுக்கு தலைவர் அறிவிச்சிருந்தார், மெசேஜ் கொடுத்துருந்தார், அனுராஜா மாதம் ஃபேமிலியே இங்கே இருக்கப்பட கொண்டாம், கூட்டிக் கொண்டு இந்தியா போவோம். தேசியத்தில் பிரபாகரன்ட்டே ஒரு குணம் இருக்கிறது என்றால் தங்களை இனத்தை மதிக்கிறார்கள், ஒரு நேர்மையாக நடக்கிறார்கள் என்றால் விசுவாசமாக எல்லாம் செய்வார். தான் ஒரு பெரிய ஆளாக இருந்து கொண்டு மற்றெல்லாம் தன்னிட்ட கைவிட்டி வரணுமன்றது அவருக்கு பிடிக்காது. நினைவு தூவி கட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றுக்கொள்ளுமா இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா? நான் நீங்கள் கேட்குற சரி என்னென்னா இவர் இப்படி சொன்ன உடனே 4 நாளைக்கு முன்னாடி 2 சிஐடி, ஒரு சிங்களீஸும் ஒரு தமிழும் 2.5 மத்தியானம் என்ன இங்கே பண்ணுங்க காலத்தில் தலைவர்கிட்ட பேர் அதுக்குள்ளே வேற நிலைச்சி நிற்கும். அது பேர்களுக்கு விளங்கே இல்லை. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறது தான் இன்றைக்கு வல்வெட்டித்துறைக்கு வந்திருக்கிறோம். அரசியல் ஆர்வலர், அத்தோடு தந்தை செல்வா காலத்திலிருந்தே அரசியலிலே மிக மிக ஆர்வம் கொண்டவர்.
வடகிழக்கு இணைந்திருந்த போது பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தவர், எழுத்தாளர் என்று பல்முகத்தன்மை, அதிபர் என்று பல்முகத்தன்மை கொண்ட இன்றைய தினம் ஆனந்தராஜ் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 இந்த ஜெப்னா கேலரி நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். வணக்கம் மாஸ்டர். உங்களுடைய இந்த கல்வி பணியை பற்றி நாங்கள் முதலாக தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். காரணம், நீங்கள் வடகிழக்கு இணைஞ்சிருக்கும் போது நீங்கள் அதனுடைய பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தீங்க. உங்களோட கல்வி பணிகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கல்வி பணி ஒரு நீண்ட பாரம்பரியம் எனக்கு இருக்குது. நம்மள ஒரு ஆசிரியராக தான் நியமனம் பெற்றது. அதுவும் மலையகத்தில் என்னோடய முதல் நியமனம் ஹப்புத்தளை மகாவித்தியாலயம். அங்கே நான் பெற்ற அனுபவங்கள்லாம் நிறைய. இந்த நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்து நாங்கள் மலையகத்தை பற்றி எங்களுக்கு தெரியாத காலம், மலையக மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியாத காலத்தில் நாங்கள் இந்த மலையகத்துக்கு நான் மேலாக போகிறேன். நான் அப்போ 24 வயதில் நான் மலையகத்துக்கு ஒரு ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியராக தான் செலக்ட் பண்ணப்பட்டு போய் கொண்டிருக்கேன். அந்த கற்பித்தல் செயற்பாட்டுக்கு மேலதிகமாக நாங்கள் மாலை நேரங்களில் அந்த கிராமத்தில் ஹப்புத்தடையில் அந்த தோட்டங்களுக்கெல்லாம் கீழே இறங்கி போவோம். நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் போய் அந்த மக்கள் இந்த துயர வாழ்க்கை நாங்கள் பார்க்கக்கூடியா இருந்தது. அவருடைய லைன்ஸ் வாழ்க்கை, தோட்ட கண்காணி அல்லது தோட்டத்துறை மேலால் அந்த மக்கள் படுற துன்பங்கள், ஒரு கொஞ்சம் சம்பளத்துக்காக நீண்ட நேரம் வேலை செய்கிறது போன்ற பல துயரங்கள் அதை பார்க்கக்கூடிய இருந்தது. அப்போ தான் நான் முதல் நான் எழுத்தாளன் என்ற ஒரு இந்த மனதில் பதிஞ்சது. இந்த மலையக மக்கள் இந்த துயரங்கள் துன்பங்களை வெளிப்படுத்தணும் ஒரு ஆர்வம் எனக்கு வந்ததில் நான் மலையகத்தை வச்சு தான் நான் நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறேன். அந்த இடம் தான் உங்களை எழுத்தாளராக மாற்றினது எழுது அந்த சூழல் என் எழுத்தாளராக மாற்றினது. அதில் இந்த தினகரன் பத்திரிகை, ஈழநாடு, இந்த கூட ஆரம்ப காலங்களில் மல்லிகை போன்ற ஊடகங்கள் எனக்கு இந்த எழுத்துக்கு களம் அமைச்சு கொடுத்தது. நிறைய மலையகம் சம்பந்தமான சிறுகதைகளை நான் எழுதியிருக்கிறேன். எத்தனை புத்தகம் எழுதி, எத்தனை சிறுகதைகள் புத்தகங்கள் எத்தனை எழுதி? நான் கிட்டத்தட்ட 25 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். சிறுகதை தொகுப்புன்றது ஒன்று தான். எனக்கு இந்த சிறுகதை தொகுப்பு, கவிதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்புன்று வெளியிடுறதை விட இந்த நிறைய இன்றைக்கு அதில் வந்து கொண்டு இருக்குது. அதில் எங்களோட வாசகர்களோ அல்லது ஆர்வம் காட்டுறது குறைவாக இருக்குது. ஆனால் எங்களோட ஆவணங்கள், அதாவது எங்களோட போராட்ட வடிவங்கள், எங்களோட மக்கள் பட்ட துன்பங்களை நாங்கள் அதை ஆவணப்படுத்தணுமன்றதில் எனக்கு கொஞ்சம் அக்கறை கூட இருக்குது. அதில் நான் எழுதின புத்தகங்கள் ஒரு கணிசமான ஒரு 6-7 புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறேன். அந்த இதில் ஒரு 5 புத்தகங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள், மேதக பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து இது எழுத வேணும், இப்படி எழுதுங்க, அதாவது முதன்மை எழுதின வெள்ளை படுகொலை போன்ற ஒரு ஆவணமாக நீங்கள் எழுத வேணும் அன்னையன்னு சொல்லி அந்த புத்தகத்தை அவற்றை இதில் நான் எழுதின புத்தகங்கள்ண்டா வெல்வ படுகொலை முதலாவது எழுதினது, இந்தியாஸ் மயிலா என்று எழுதினாங்க, உதிரம் உறைந்த மண் என்று எழுதினால் அது என்ன சம்பந்தமானது? நாகர்கோவில் பள்ளிக்கூடத்தில் குண்டு வீசி கிட்டத்தட்ட 21 மாணவர்களை பலியெடுத்த அந்த சம்பவம் அதை நான் நேரவே பார்த்தேன். அது இலங்கை ராணுவம் செய்த இந்திய ராணுவம், இலங்கை ராணுவம் புக்காரா அபியானங்கள்லேருந்து மாறி அந்த பள்ளிக்கூடத்தை நோக்கியே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அது இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச கையோடு எனக்கு அவர் அங்கே இருந்து சூசியை அனுப்பியிருந்து சூசியை என்னை கூட்டி கொண்டு போய் அங்கே நான் 3 நாள் அங்கே நின்று அந்த மக்களோட எல்லாம் காய்ச்சி இந்த நான் போக முதல் அந்த பிள்ளை எழுந்த ஒரு குலஞ்ச சடலங்கள் எல்லாம் கோயில் இந்தியாவில் ஒரு கிடங்கொண்டு பட்டி தாட்டு போய் இருக்கணும். அப்போ உடனடியாக அந்த படங்கள் என்னால் எடுக்க முடியலை. ஆனால் பின்னர் இந்த படங்கள் எனக்கு கிடைச்சது. புத்தகத்தில் அது வர முடியலை. ஆனால் என்னோடய கட்டுரைகளில் இந்த படங்களை போட்டுக்கணும். அது உதிரம் முறைந்த மண்ணு இருக்கு. அது நான் அடிக்கே இல்லை, அது தமிழ்தாய் பதிப்பகம் தான் வெளியிட்டது. விடுதலை புலியின் தமிழ்தாய் பதிப்பகம் தான் எனக்கு வெளியிட்டு ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு தெரியும். இந்த புத்தகம் கொண்டு கேட்டிருந்தேன், இதை எழுதித்தாங்க கொண்டு கேட்டு நான் அப்படி கொடுத்துட்டேன். நான் அப்போ அதோட நானும் விட்டுட்டு நாங்கள் ட்ரிங்கோ போன பிறகு ஐபிசியில் தாசிசேவர் வந்து இந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு தொடராக வாசித்து கொண்டு போனவர். அப்போ பார்க்க எனக்கு ஒரு இதாக இருந்தது. நான் எழுதின வாசனங்கள் என்னுடைய பாணியில் இருக்குது. நான் ஐபிசி அவர் தாசிசர் நான் ஃபோன் பண்ணி கேட்க இந்த என்ன தெரியுங்க வாசிக்க இங்கேருந்து கிடைச்சேன்றது சொன்னார். உறைந்த மண் வல்வி ஆனந்தன் இருக்குது, அது நீங்கள் நான் ஒன்று கேட்டேன், நான் தான். அப்போ அந்த புத்தகத்தை என்ன கொண்டு இப்படி அனுப்புகிறோன்னு கேட்டேன்னு, இல்லை நீங்கள் ட்ரிங்கோல் இருக்கணும், உங்களுக்கு நான் அனுப்ப இயலாது,
அந்த புத்தகத்தை நீங்கள் வச்சுக்கொள்வது உங்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் உண்டு. இரண்டால் அதில் புத்தகத்தின் உள்முகப்பில் விடுதலை புலிகளின் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்போ அந்த புத்தகத்தை எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு புதுவரத்தில் விட 2 புத்தகம் தந்தவர்கிட்ட அது பேர் இந்த ஒரு புத்தகம் இப்போ இருக்குது நான் காட்டுறேன். பிறகு வேறு என்ன புத்தகம்? தலைவர் அவரோட இதில் முல்லைத்தீவு சமர் நடந்து நீங்கள் இப்போ படித்து கொண்டீங்களோ தெரியல. 96ஆம் ஆண்டு நாங்கள் இப்போ நான் உடுப்பட்டி அமெரிக்க கல்லூரியில் அதிபராக இருந்த காலத்தில் இந்த தமிழ் மக்கள் இங்கேருந்து வெளியேற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது நானும் வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பில் நான் அங்கே போய் கல்வி திணைக்களத்தில் பிளானிங் திட்டமிடலுக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட பொழுது இந்த முல்லைத்தீவு தாக்குதல் நடந்தது. இந்த முல்லைத்தீவு தாக்குதல்ன்றது முதலாவது 96ஆம் ஆண்டு. அது நீண்ட காலமாக அதை பெரிய ஒரு ஏரியாவை ஆக்கிரமிச்சிருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தை ஒரு இரவுக்குள்ளே எல்லாவற்றையும் தரமட்டமாக்கி அடித்து அந்த கைப்பற்றியிருந்தவியல் விடுதலை. அதில் இந்த 1400 கிட்ட இராணுவம் கொலை செய்யப்பட்டது. அப்போ அதே மாதிரி தான் தலைவர் தான் எங்களுக்கு அறிவித்தாங்க. எனக்கு தொடர்புகளோட சுகமாக இருந்த நேரம் சார் இதை நீங்கள் ஒரு நூலாக வெல்லப்படுவது தான் அவர் எப்பவும் சொல்லுவார். அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஆவணம் அதே போன்ற ஒரு நூலாக எழுதும் கொண்டு. அப்போ நான் அந்த நேரம் ஈழநாடு இங்கே வன்னிக்கில் நமது ஈழநாடு என்ற பேரில் பத்திரிகை வெளிவந்து கொண்டு இருந்தது. அப்போ தியாகராஜன் தான் எனக்கு எடிட்டராகவும் இருந்தார். நான் அப்போ ஆலோசகராக போய் இடக்கிட செய்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், மாதம் நீங்கள் அதை முதல் இப்போ தொடராக நாங்கள் இதில் வெளியிடுவோம். அப்போ சண்டை நடந்து கொண்டு இருக்காங்க, இப்படி ஹெலிகிலேருந்து அடித்து கொண்டு இருக்காங்க. நான் உள்ளே இருந்து எழுதி கொண்டு இருக்கேன். நான் அந்த இடங்களுக்கெல்லாம் போகிறோம். அப்போ இந்த பெண் போராளிகள் எல்லாம் கூட நின்று அப்போ இன்னும் சூசை என்னை கூட்டிக் கொண்டு எங்கள் ஆக்களுக்கு விட்டுட்டு எல்லோரும் வாங்கும் சொல்லி போட்டு சேர கொண்டு உங்கள்கிட்ட பொறுப்புத்தாரும் இவருக்கு ஒரு கீறல் காயம் கூட வரக்கூடாது தெரியும் தானே சொல்லி போட்டு அந்த சிரிச்சு போட்டு போயிட்டேன். நான் இல்லை காயம் வந்து நாங்கள் இப்படி இதுக்கு அனுபவிக்கிறது தான் நான் வந்திருக்கிறேன்ட்டு எல்லா இடம் பார்த்து அப்போ உடனே நாங்கள் ஈழநாட்டில் அந்த தொடராக வந்து கொண்டிருந்தது. தொடராக வரையக்க அது முகிழ்த்து நிற்கும் முல்லைத்தீவுன்ற பேரில் நான் அதை அந்த எழுதுனது அந்த புத்தகத்தை இந்த தொடர் கட்டுரை எழுதுனது. அப்போ எனக்கு தியாகராஜ சொன்னார் கிட்ட 16 நாட்கள் அது தொடர்ந்து வந்தது. இந்த உங்களோட கட்டுரை வந்த அப்புறம் ஈழநாடு அங்கே கடைகளில் இல்லையான்னு சொல்லி 2வது விற்பனை கூடிட்டு சுட அது வந்து கொண்டு இருக்கிற பிஞ்சை நடக்கிறதில்ல. நான் அடுத்த நாள் அங்கே உள்ள ஜனங்களுக்கு அந்த பத்திரிகை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் பரபரப்பாக போய் கொண்டு வந்தால் எல்லோரும் சொல்லிச்சுன்னா ஒரு நல்ல நேராக பார்க்குறது மாதிரி அது விறுவிறுப்பாக இருக்குதுன்னு சொல்லி எழுதி அதுக்கு பிறகு என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் இது முடிஞ்ச பிறகு தமிழ்ச்செல்வன் என்னுடைய வீட்டை வந்து நான் 2ஆம் பட்டத்தில் இருந்த பொழுது தமிழ்ச்செல்வனில் இருந்தோண்டு பரா வீட்டு இருந்தோண்டு என்னுடைய ஆள் விட்டு ஒரு என்ன மிரட்டுக்காமண்டு அப்போ பரா தமிழ்ச்செல்வன் இன்னும் 2-3 போராளிகள் இருந்தவர்கள் உங்களோட இந்த கட்டுரை அண்ணன் நல்லா இருந்தது. தலைவர் நல்லா சொன்னார். இப்படி ஒரு வரலாறு நல்ல ஒரு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா தன்னுடைய ஒரு விருது ஒன்று உங்களுக்கு அதாவது அன்பளிப்பட்டு கொடுக்க சொன்னவர் உண்டு. அவர் என்பிறப்புக்குள்ளே அதில் 2000 ரூபா நினைக்கிறேன் 2000 ரூபா காசு தந்தார். தமிழ்ச்செல்வன் தந்தார். நான் இல்லை தமிழ்ச்செல்வன் இது வந்து நான் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. நான் அவர்கிட்டேருந்து காசு வாங்கி கொண்டு எழுதுன இது இருக்கக்கூடாது. தயவுசெய்து வேண்டாம். இதை வேறு நல்ல தேவைக்கு பயன்படுத்தும் கொண்டு சொன்னார். அப்போ பரா சொன்னார், மாஸ்டர் இல்லை அண்ணன் உங்களோட தாரது என்றால் அதில் அர்த்தம் இருக்குது. சும்மா எல்லாரும் கொடுக்க மாட்டார். இது அவருடைய ஞாபகம் சொல்லுவார். விருதாக நினைச்சு கொள்ளணும். நீங்கள் அவர் பரிசாக எடுத்துக்கொள்ளுங்க. இதை எடுங்கொண்டு போஸ்ட் பண்ணி சொன்ன அப்புறம் அந்த 2000 ரூபா நேரம் வாங்கினேன். உண்மையாக எனக்கு அந்த 2000 ரூபா பெரிய 20,000க்கு மேலே பெறுமதியாக இருந்தது. அவளை நாங்களும் கஷ்டத்தின் மத்தியில் நேரம் வாழ்ந்து நாங்கள் எல்லாத்தையும் இழந்து போய் அங்கே இருந்த பொழுது எங்களுக்கு அந்த இதாக இருந்தது. அப்படி இந்த இலக்கியத்தை நூலையும் ஊக்குவிக்கிற தன்மை தேசிய தலைவர் பிரபாகரன் அவரிடத்தான் இருந்தது. நான் அவரை நீண்ட நாள் பார்த்துருக்கேன். என்னண்டு இப்போ நீங்கள் உங்களோட புத்தகம் நூலொன்று எழுத சொல்கிற அளவுக்கு அவரோட தொடர்பு இருக்குன்னு எப்படியா தலைவருக்கும் உங்களுக்கு முடியல தொடர்பு என்னென்று வந்தது? என்ன மாதிரி இருந்தது தொடர்பாடல்? என்னென்றால் அவர் வல்வெட்டுத்துறை. அவருடைய அண்ணா என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய வகுப்பு தோழன். ஒரு அப்பா மிக நெருங்கிய பழக்கம் உள்ளார். அவருக்கு அன்பு இருக்குது. அவர் காணி
அபிவிருத்தி அதிகாரியாக இருந்தவர் வவுனியாவில் இருந்த பொழுதெல்லாம் இந்த காணி இல்லாத ஆட்களுக்கு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் தானே கூப்பிட்டு அரசாங்க நிலத்தை எழுதி கொடுத்து இன்றைக்கு மலைய தமிழர்களுக்கோ இல்லை இங்கே உள்ள தமிழர்களுக்கோ ஏராளம் பேர் அங்கே காணியை போய் இருக்கிறதுக்கு பிரபாகரன் அப்பா வேலுப்பிள்ளை திருவேங்கடம் வேலுப்பிள்ளை தான் காரணம். அப்போ அந்த உணர்வும் உரிமையும் எங்கேருந்து வந்த இந்த மற்றும் எங்கேருந்து வந்ததுண்டு எனக்கு அறியக்கூடியா இருந்தது. அப்பாண்ட மனதில் அவர் விடுதலை போராட்டத்தை பிறகு சிந்திக்கல, ஆனால் இப்படியான ஒரு உணர்வு உண்டு அவருக்கு இருந்தது. இப்போ அதில் நடுவே நாங்கள் அவரோட கதைக்கிறதும் கூட நான் கூட இந்த இந்திய இராணுவம் இருந்த காலத்தில் தான் எங்களை கூப்பிட்டு இடையில கதைப்பார். இங்கே உள்ள சில நாங்கள் சிட்டிசன் கமிட்டி உண்டு, பிரஜைகள் குழு உண்டு. நாங்கள் இருந்த பொழுது நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அதில் இன்னொரு செல்வேந்திரா ஆண்டவர் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். இது சம்பந்தமாக எங்களோட கதைக்கிறதுக்கு ஒரு இடையிடையே கூப்பிட்டு கதைப்பார். யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் எங்கே ஒரு இடத்துல கூப்பிட்டு கதைப்பார். நேரடியாக கதைப்பார். கூட இன்னும் வரையும் தான் கூட கூப்பிட்டு கதைப்பார். இங்கே உள்ள டெவலப், இங்கே உள்ள மக்கள் இந்த பிரச்சனைகள். நாங்கள் இந்த குமரப்பா புலேந்திரன் நினைவு தூபியை கட்டும் பொழுது அதில் 12 போராளிகளும் வீரச்சாவடைந்த இந்திய இலங்கை கூட்டு சதியால் கடலில் பிடிக்கப்பட்டு சைனைட் அடித்து இறந்த போராளிகளுக்கு தீர்வில்லை தான் அவர்களுக்கு இந்த இறுதிச் சடங்கு நடைபெற்றது, சிதைமூட்டப்பட்டது அந்த இடம். நம்ம தலைவரும் வந்தது, நாங்கள் எல்லாம் போயிருந்தாங்க. ஏராளம் 1 லட்சம் மக்கள் எல்லாம் வந்திருந்தது. அந்த இடத்துல நாங்கள் தூவி காட்டினது. அப்போ அவர் சொன்னார், இதுக்கு ஒரு நினைவு சின்னம் ஒன்று அமைக்கணுமென்னு சொல்லி. அப்போ நினைவு சின்னம் அமைக்கணுமென்ற விட நாங்கள் சில மாடல்ஸை சொன்ன உடனே அவருக்கு நாங்கள் சொன்ன விஷயம் பிடிச்சது. அந்த செபரத்தம் பூ கொண்ட நாங்கள் நிமித்தி பார்க்கும்பொழுது நடுவாலி ஒரு அந்த தம்பம் இருக்கும், அங்கே இதழ்கள் இருக்கும். அதே போன்ற வடிவத்தில் இப்போ செல்வேந்திரா மிளங்க பின்னர் இது ஒரு எங்களோட ஆர்கிடெக்சர் ஒரு ஆள் டிசைன் பண்ணார். அப்போ அவர் நல்லா பிடிச்சது. நடுத்தூண் உண்டு. இதுவரை இந்த மண்ணில் உயிர் நீத்த பொதுமக்களுக்கும் ஏனைய போராளிகளுக்கும் நினைவாக 12 இதழ்கள் ஒரு பக்கம் இருக்க அதை பார்க்க நல்ல அழகான உலகத்தில் நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு நினைவு சின்னம் எங்கேயுமே அமைஞ்சதில்லை. நாங்கள் கட்டும் பொழுது இதை பற்றி அவருக்கு எங்களுக்கு என்ன கட்டி கொண்டு இருக்கேக்கு இரவு 11-12 மணிக்கு கூட தீபன பொறுப்பாக இருந்த பொழுது வந்து சொல்லுவார், அண்ணன் மாதம் இருக்கா வீட்டு இந்த அண்ணன் வர்றார் இருக்கா 12 மணியில் வாங்க. இதே 12 மணிக்கு. அப்போ அந்த இந்திய இராணுவம் இருக்குது. அப்போ நாங்கள் 12 மணிக்கு போக அவர் அப்படி அங்கால காரில் வந்து காரை அவர் இந்த பஜிரோவில் வந்து அங்கால கார் நிற்கும் சோங்குகளுக்கு அங்கால இவர் நடந்து வந்து இதை பார்த்து கொண்டு இருப்பார். இந்த கட்டுற மெதேடெல்லாம் அந்த எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அப்போ அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் அந்த நேரம் சில நாங்கள் படங்கள் அவங்க படங்கள் எடுத்தவங்களே நடந்த படங்களே இல்லாமல் போயிட்டுது. இந்த அப்படி இதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து கொண்டு நாங்கள் வன்னிக்கு அவர் வன்னிக்கு போன அப்புறம் நாங்களும் வன்னிக்கு போன அப்புறம் இந்த தொடர்புகள் நீடித்தது என்றால் அவருக்கு என்னுடைய இந்த போக்கும் பிடிச்ச என்னென்றால் நாங்கள் ஒரு நேர்மையான முறையில் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துகிறோம்ன்றது. மற்ற கல்வித்துறையிலே நாங்கள் எடுக்கிற ஆர்வத்தை அவர் மிக பேபி அண்ணான் இருந்தவர், இந்த இளங்குமரன் கல்வி கழகத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், எங்களுக்கு 5 மாதம் ட்ரிங்கோலேருந்து அடிக்கடி வந்து இந்த செமினார்கள் புத்தகங்கள் எழுதுறதுக்கெல்லாம் நியாயமாக ஹெல்ப் பண்ணுறாருன்ட்டு. அப்போ இடையில் அப்படியான தொடர்பில் வளர்ந்து கொண்டு வந்தது. விடுதலை புலிகள் மட்டும்தானா இல்லாட்டி ஏனைய இயக்கங்களோடையும் உங்களுக்கு நட்புகள் இருந்தது? இல்லை, ஏனைய இயக்கங்களோட எந்த தொடர்புமே இல்லை. அந்த அதில் வந்து நான் வெற்றிலக்கேணியில் முதல் அதிபராக போன காலத்தில் விடுதலைக்கணியில் விடுதலை புலிகள் இருந்த செல்வாக்கு அங்கே இல்லை, டெலோ தான் இருந்தது. கூட அந்த டெலோவால் எனக்கு ஆபத்து ஏற்பட்டது, அச்சுறுத்தல் இருந்தது. அதுலேருந்து நாங்கள் தப்பி பிழைக்கிறதுக்கு நாங்கள் சில பேர் நுட்பங்களை பாவித்து இங்கே இருந்த ஒரு இயக்கத்தில் முக்கிய போராளிகளை வரை சொல்லி அங்கே தங்கிட்டு அங்கே அந்த ஏரியாவை விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. அப்புறம் நாங்கள் நிம்மதியாக இருந்தது ஸ்கூலில் இருந்து. ஆகவே எந்த மாற்று வேறு இயக்கங்களோட எனக்கு எந்த தொடர்புமே இல்லை. அதுக்கான அவியில் நான் கூடாமல் சொல்லி இல்லை. விடுதலை புலிகளோடு நேர்மையாக செயல்படுற தலைமைத்துவ மண்டையில் நாங்கள் அவியலை நாங்கள் ஆதரிச்சோம். இப்போ நாங்கள் இதுக்கு முதல்ல உங்களோட காய்ச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இல்லை மிகச்சிறந்த ஆளுமையாக தந்தை செல்வா பற்றி சொல்லி கொண்டு வந்தீங்க. தந்தை செல்வா அவர்களுடைய வரலாறு எப்படி, அவரோட என்ன மாதிரி உங்களோட? தந்தை செல்வா எனக்கு என்னுடைய உறவினர் துறரிடம் உண்டவர், பருத்தித்துறை தொகுதியாக என்னுடைய வைஃபின் ஒரு மாமியின் ஹஸ்பண்ட், அது அவருக்கு மாமா முறை எனக்கு அந்த வகையில் நான் ஒரு சொந்தமாக பார்க்குறேங்க. ஆனால் அவர் எலெக்ஷன் கேட்ட காலங்களில் நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் நாங்கள் அவரோடு சேர்ந்து எலெக்ஷன் பணி செய்கிற நாங்கள் பிரச்சாரங்கள் கூட்டங்களில் பேசுகிறது
செய்த பொழுது அப்போ இடையில் சொல்லுவார், அனந்தராஜ் நாங்கள் இன்றைக்கு தலைவரை மீட் பண்ண போவோம்ன்ற அந்த செல்வா சந்திக்க போனால் என்ன கூட்டிக் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அதுலேருந்து அவரோட தொடர்பு இருந்தது. ஆனால் அவர் அவ்வளோ பெருசாக கதைக்க மாட்டார். அப்போ தலைமைச் செயலகம் தமிழரசு கட்சியின் தலைமை பணியம் மெயின் ஸ்ட்ரீட்லேயே இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது, மணியண்டவர் தான் இந்த இதுக்கு ஒரு கோஆர்டினேட்டராக இருந்தவர். இப்போ இருக்கிறார் இல்லையோ தெரியல, மணியண்டர். நாங்கள் போனோடனே வாங்கோன்னு கூப்பிட அப்போ அந்த பழைய சுதந்திரன் பேப்பர்ஸ் அதுகளெல்லாம் எடுத்து தருவார் பார்க்குறது, நாங்கள் அதுலேருந்து சில பார்க்குறது. அந்த தொடர்பில் இருந்த பொழுது அந்த டைமில் தான் நாங்கள் தமிழரசு கட்சியில் நாங்கள் ஆயுள் கால அங்கத்தவராக நான் சேர்ந்து நெஞ்சு ஒன்றாங்க. இப்போயும் இப்போ அங்கே தூரம் தான் இருக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் இருந்தேன். இப்போ வந்து தமிழரசு கட்சியை சேர்ந்தாக்கள் யார் இருக்கிறதில்லை. சிவிகே சுஞானன் தமிழரசு கட்சியோ அவர் பேரையுமோ இருந்து வந்தவர் காங்கிரஸ். அதே மாதிரி சுமந்திரன் தமிழரசு கட்சியோ யூஎன்பியிலேருந்து கொழும்புலேருந்து வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துகிறாக்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த ஆக்கள் இல்லை. தமிழரசு கட்சி சேர்ந்த ஆக்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறோம். பேராசிரியர் சிற்றம்பலம் உலக தெரியுமோ தெரியல, யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர், ஒரு மிகுந்த தமிழ் பெற்றுள்ளவர், ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தந்தை செல்வாவோட எம்பி நாகநாதனோட தர்மலிங்கத்தோடு எல்லாம் நெருங்கி வேலை செய்த ஒருவர் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தேசிய பட்டியலில் கூட அவரை போடையில் அவரை பேரை போடுவினம். ஆனால் போடைக்கு இங்கே இருந்த குறைஞ்ச வாக்கெடுத்தவர்களை, அதாவது எலெக்ஷனில் கேட்டு தோல்வி அடைஞ்சவர்களை போடுற மரபு தான் தமிழரசு கட்சியில் இருக்குது. அது தேசிய பட்டியல்ன்றது அறிமுகப்படுத்தப்பட்டது சமூகத்தில் நன்மதிப்புள்ள இல்லை துறை சார்ந்த நிபுணர்களை பயன்படக்கூடிய வகையில் அவையில் தெரிவு செய்து எடுக்கிறது ஒழிய தோல்வி அடைஞ்ச அரசியல்வாதிகளை கொண்டு வந்து தேசிய பட்டியலில் போடுறதுக்காக இந்த திட்டம் உருவாக்கப்படலை. ஆனால் இன்றைக்கு அவையில் போலி ஆக்கள் ஒதுங்கி இருக்கிறது. இப்போ தமிழரசு கட்சின்றது இன்றைக்கு உண்மையாக இந்த சீரழிஞ்சுண்டு போகிறது காரணம் பற்றுள்ளவைகளை வெளியேற்றுறது, சும்மா இங்கே இருந்து வந்தாக்களை உள்ளே வச்சுக்கொண்டு இப்படி ஒரு எந்த விதமான ஒரு செயல் திட்டம் இல்லாமல் கட்சி போய்கொண்டிருக்கு. தந்தை செல்வா அவருடைய காலத்திலிருந்த அந்த தமிழரசு கட்சிக்கும் இப்போ இருக்கிற தமிழரசு கட்சிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கும்? நீங்கள் தமிழரசு கட்சி ஆயுள் கால உறுப்பினர்னு சொல்கிறீங்க, அதனால் கேட்குறேன். தந்தை செல்வாவோடு நாங்கள் பழகிக்க அவர் நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். அவர் மெதுவாக கதைப்பார். அவர் வேயத்துறாக்கு இந்த அவரோட பழகினாக்களுக்கு தான் தெரியும் என்ன கதைக்கிறாருன்னு. அப்படி மெதுவாக கதைப்பார். அவர் எனக்கு இந்த துறையினத்துக்கு அவர் நல்ல இந்த டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்றெல்லாம் சொல்லுவார் இருந்து உண்டு. அப்போ அதில் எங்களுக்கு ஒரு அவர்லேயே ஒரு பற்றினா நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக ஈழத்து காந்தி என்று தானே அவர் சொல்கிறது. இந்த அவர் பார்த்தால் காந்தி மாதிரி தான் ஒரு நேர்மையான எவ்வளோ சொத்துக்கள் இருந்தும் கூட அரசு பொது சொத்துக்களையோ இல்லை அரசு சொத்துக்களையோ ஒட்டுக்காலம் வந்தால் துஷ்பிரயோகம் செய்ததே இல்லை. இன்றைக்கி இந்த அவர் வகித்த பதவிகளின் ஊடாக பணத்தை சேகரித்து எங்கேயாவது வீடுகள் கட்டி மாடிகள் கட்டி செய்ய இல்லை. அவருக்குன்னு சொத்து ஒன்று இருக்குது. அவருக்கு தென்ன மலையத்தில் தேயிலை தோட்டங்கள் இருந்தது எல்லாம் விட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான தலைவரை அந்த அவர் இறந்த அந்த இறுதிச்சடங்கு நடைபெற்றுள்ளது. நான் இந்த ஹப்புத்தொழியில் ஹப்புத்தொழியில் நான் டீச்சராக இருந்த பொழுது இது அடைஞ்சோன்னு எங்களை செய்த கவலையிலேருந்து ஒன்று அங்கேருந்து வந்து அந்த மரண இறுதிச் சடங்குகளில் நாங்கள் இருந்து நாங்கள் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே போயிருந்தவர்கள். அதில் தந்தை செல்வா தெரியாதாக்கள், தெரிஞ்சவைகள், மலையகத்தை சேர்ந்தாக்கள் நிறைய பேர் அங்கே வந்த ஒரு தேசிய ஒற்றுமைன்றது அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இன்றைக்கு அவருக்கு பிறகு ஒரு தலைமைத்துவம் சிறப்பாக இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அமுதலிங்கமோ அல்லது மாவசி நாகராஜோ யாருமே அவற்றிடம் இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு விசுவாசமான இனப்பற்றுள்ள ஒரு எந்த விதமான வேறுபாடும் இல்லாத தலைவரை நாங்கள் பார்க்கல. இந்த வழியில் தேசியத்தோட பிரபாகரன் அவர்கள் வளர்ந்து வந்தது. அவர்கிட்ட அவர் அப்பா வந்தவர் தமிழரசு கட்சியினுடைய நெருங்கிய ஆதரவாளர். அப்போ அவரை பற்றி கதைக்க அவர்கிட்ட மனதில் தந்தை செல்வாவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருக்கு வளர்ந்தது. அப்போ அவருடைய அந்த அந்த உணர்வு மிக்க போராட்டம் இவற்றை மனதிலே ஆளை பதிஞ்சது. ஆனால் விடுதலை போராட்டமாக ஆயுதமீது போராடினதுக்கு வேறு காரணங்கள். சரி, இப்போ அந்த காலகட்டம் நீங்கள் சொல்கிறீங்க தந்தை செல்வாவோட பயணித்தோம், விடுதலை போராட்டத்தோடையும் பயணித்தோம். அந்த காலகட்டங்களில் இந்த விடுதலை போராட்டம் தொடங்கி வளரும் போதெல்லாம் கூடுதலாக வல்வெட்டித்துறையை மையமாக கொண்டு தான் இந்தியாவுக்கு போய் வரதுன்றெல்லாம் இருந்ததாம். அப்போ எல்லாம் உங்களோட ஈடுபாடு எப்படி இருந்ததில்ல? அப்போ நான் பிரின்சிபலாக இருந்தேன். நான் அந்த டைமில் இங்கே இருந்து இளைஞர்கள் புதுசாக செய்கிற இளைஞர்களை வல்வெட்டித்துறையின் ஊடாகத்தான் இந்தியாவை கொண்டு போகணும். அதே மாதிரி இந்தியாவில் இருந்து சில பொருட்கள் அல்லது ஆயுதங்களை கொண்டு வர்றதுக்கும் வல்வெட்டித்துறை
இதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களோட அநேகமாக எங்களோட என்னட்ட படித்த பிள்ளைகள் எல்லாம் கூட இந்த விடுதலை போராட்டத்தில் பங்களிப்பு செய்தவைகள். நாங்கள் கல்வி மன்றம் என்ற ஒரு கல்வி நிறுவனம், சேவை ஆற்று நிறுவனம், ஞாபக பிள்ளைகளை நாங்கள் ஃப்ரீயாக படிப்பிக்கிற நிறுவனம். அதிலே அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. அந்த நேரம் இருந்த பொழுது அவர் சூசை கப்பல் கடற்படை தளபதியான சூசையோட எங்களோட மாணவர் அப்போ ஓவியில் நான் சயின்ஸ் படிப்பிச்சுக்கேன். அதே மாதிரி கேர்னல் கிட்டு வந்து அங்கே ஏயில் படித்து கொண்டு மாணவர். இப்போ அதில் அவருக்கு அந்த எங்களை வெள்ளைக்கிழமை செயற்பாடில் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சில வழியில் இரவு எல்லாரும் போன அப்புறம் என்ன தண்டை ஆக்களோட பிளேந்தி மாணவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அங்கே மன்றத்துக்கு வந்துட்டும் போயிருக்கணும். அப்போ அந்த ஒரு ஈடுபாடுன்னு எங்களுக்கு தானாகவே எங்களுக்கு ஒரு பற்றொண்டு வரத்து வாங்கினது. அடுத்தது மாஸ்டர் இன்னொரு கேள்விப்பட்டோம், இந்த வல்வை படுகொலை பற்றின முழு ஆதாரமும் திரட்டி அது ஒரு நூலாக்குறதுல மிக பெரும் பங்களிப்பு உங்களோட பங்களிப்பு தான். அதுக்கும் தலைவர் எதுவும் சொன்னவரை எழுத சொல்லி இல்லாட்டி நீங்களாவே இது முன்னெண்டு செய்ததா? அதில் உங்களோட பங்களிப்பு எப்படி இருந்தது? என்னென்ன சவால்களை எதிர்கொண்டீங்க? இந்திய இராணுவம் இங்கே இந்த ஆக்கிரமிச்சிருந்த காலம் 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு, அதாவது 88லேருந்து 90ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த இந்திய இராணுவம் இந்த இடங்களை ஆக்கிரமிச்சிருந்தது. அதனால் அப்போ நாங்கள் சிட்டிசன் கமிட்டி பிரஜைகள் குழுவினுடைய நான் செயலாளராக செயற்பட்ட காலத்தில் சில வேலைகள் இப்போ எங்களுக்கு அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஓடிட்டோம். ஒருவரும் இங்கே இல்லை, எல்லாம் இந்தியாவில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டு எப்போ அந்த யுத்தம் முடியும், எப்போ புலிகள் அழிக்கப்படுவேனும், பிரபாகரன் எப்போ கொல்லப்படுவாருன்னு அங்கே இருந்தோண்டு ஒட்டி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே இருந்த தமிழரசு கட்சி ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. இப்போ வீரம் பேசுகிற ஆக்கள் விட ஒருவருமே இல்லை, எல்லாம் தப்பி ஓடி போய் இருந்தார்கள். அப்போ அந்த ஒரு அரசியல் வெற்றிடம் ஒன்று வந்துடுது. மக்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது. இப்படியான இந்திய இராணுவம் இப்படியில் ஆக்களை பிடிச்சி கொண்டு போனால் அதுகளை விடுவிக்கிறதுக்கோ இல்லை அவைகளுக்கு கதைக்கிறதுக்கு கூட ஒரு திறமே இல்லை. அந்த இடத்தின் பிறகு எங்களோட பிரஜைகள் கூட வேலை செய்தது. அதாவது யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் வெள்ளோட்டுத்துறையில் எல்லாம் முக்கியமாக அந்த பிரஜைகள் குழுக்கள்லாம் அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்பி கொண்டது. அதில் சில வேலைகளை நாங்கள் எங்களுக்கு அந்த பிரதேச பொறுப்பாளராக இருந்த தீபன், ஜேம்ஸ், ஜான் என்ற இருந்தார்கள் எங்களோட அடிக்கடி தொடர்பு கொள்கிறோம். இப்போ அவைய சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அவங்களோட நல்ல உறவை வச்சுக்கொள்ளுங்க. இந்திய இராணுவத்தோடு இப்போ வெளியில் உள்ள ஆக்களுக்கு என்னடா அவங்க இந்திய இராணுவத்தோடு நிற்கிறாங்க, இவரோடு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்காக உள்ளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல உறவை வச்சுக்கொள்ளுங்க. இதால் எங்களுக்கு கணக்க வேலை நடக்கணும். ஒன்று தங்கடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் இல்லை. மற்றது இந்த விடுதலை புலிகள் சேர்ந்த இளம் பையன்கள் கைது செய்யப்படைக்கவும் கூட அவர்களை விடுவிக்கிறதுக்காக கூட நாங்கள் இருக்க வேண்டி வந்தது. நாங்கள் சில கூட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூட சிலரை நாங்கள் விடுவிச்சிருக்கோம். இப்போ இவங்கட அந்த 75 ஹோஸ் பவர் நினைக்கிறேன் ஒரு போட்டில் 2 ஹோஸ் பவர் 2 என்ஜின் போட்டுவினா அவுட் போட் மோட்டை இல்லைன்னா 1.5 மணித்தியாவது இந்தியாவை போடும். அப்போ அதெல்லாம் போடணும். சில வழியில் இந்திய நாமே பிடிச்சி போடுவாங்க. பிடிச்ச உடனே அது இந்த பெறுமதி கூட. அப்போ எங்களை சொல்லி வேணும் இவங்களுக்கு அந்த நேரம் டெக், இந்த விசிடி டெக், அந்த நேரம் இந்த விசிடியை போடுற டெக்குன்னா இவங்களுக்கு விருப்பம் கூட. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, சார் இவங்களுக்கு இதை கொண்டு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் காய்ச்சி போட்டு இதை கொண்டு போய் என்ன செய்கிறோம், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் டெக் வாங்கி தரோம்ண்டு. அப்போ 2 டெக்கை கொடுத்து 2 இதை பிடிச்சா கொடுவோம். அது அவங்களுக்கு அது பெறுமதி. அதே அவங்க வாங்கல. அது அப்படி ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. அதே மாதிரி இந்திய இராணுவம் சொல்கிற பணிகளை மக்களுக்கு அறிவிக்கிறதில்ல நாங்கள்லாம் சொல்லுவோம். அந்த மக்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு பற்றிடலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணப்பட்டது. இந்த வெள்ளோட்டுத்துறைக்கு ஒரு கனவான ஒப்பந்தம் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் எக்ரிமெண்ட் சொல்கிறது. இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. எல்லா இடம் சண்டை நடக்கும், எல்லா இடம் அடிப்பாங்க. ஆனால் வெள்ளோட்டுத்துறைக்கு மட்டும் அடிக்கலை. அப்போ அது எல்லோரும் கேட்பாங்க, என்னென்ன வெள்ளோட்டுத்துறைக்குள்ள புலிகள் உள்ள இடத்துல வெள்ளோட்டுத்துறைக்கு ஆமி பேசாமல் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இங்கே சங்கப்பிரசாத் இருந்த பொழுது அது கர்னல் சர்மா இங்கே பொறுப்பாக இருந்தவர் தங்களுடைய ஆக்கள் அங்கே வரைக்குள்ள உங்களுடைய புலிகள் வந்து தங்களுக்கு அடிக்கிறாங்க. அப்போ அவங்களும் பயந்து கொண்டிருக்காங்க, நிம்மதியாக இருக்க முடியலை. அதுக்கு சொல்லுங்க எங்களுக்கு அடிக்க வேணாமுண்டு, தாக்க வேணாமுண்டு. அப்போ நாங்கள் ஜேம்ஸ்கிட்ட வந்து சொன்னால் ஜேம்ஸ் நாங்களும் அடிக்க இல்லை, அது ஒழுங்குகளுக்குள்ளே வர வேண்டாமல் சொல்லுங்க. லேனுக்கு வர வேண்டாம், மெயின் ரோட்டில் எங்கேயாவது போகலை, லேனுக்குள்ளே நாங்கள் நிற்போம், வந்தால் அடிப்போம்ண்டு.
அப்போ அதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கிட்ட அந்த அக்ரிமெண்ட் இருந்தது. இதில் ஒரு நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 89 ஆகஸ்ட் 2ஆம் தேதி திடீரென்று இவங்களுக்குள்ள என்ன உண்டாங்களதில் உரிக்காடு வெள்ளத்தில் உரிக்காடு முகாமிலிருந்தும் பொலியண்டி முகாமிலிருந்தும் இராணுவ அணி கிட்டத்தட்ட பி ஷேப்பில் வந்து இவங்க அந்த சிவபுர வீதிக்குள்ளே இருந்தது அவங்களுக்கு தகவல் போயிருக்கு. அவங்கள பிடிக்கிறாங்க 8-9 பேர் இருந்தவங்க சுற்றி வளைச்சி கொண்டு வரையக்குள்ள இவங்க டக்குன்னு அலர்ட்டாக வந்தோடனே அவங்களுக்கு பயப்படினாங்க. கோயிலுக்கு இயக்கம் ஃபயர் பண்ணதா? இயக்கம் தான் ஃபயர் பண்ண இல்லை. எக்ரிமெண்ட் என்ன உள்ளே வரக்கூடாது தானே. அப்போ திடீரென்று வரைக்கும் நீங்கள் பிடிக்க வரைக்கும் அவங்க ஃபயர் பண்ணி அதில் 8 இந்திய இராணுவம் கொல்லப்பட்டவுடனே எல்லாருக்கும் சடன்லி ஷாக்ட் ஆகும். சத்தம் பெருசாக பயங்கரமாக கேட்டது. ஒரு குஞ்சத்தில் எல்லாமே அமைதியாக போச்சு. சனம் எல்லாம் வந்துடப்பட்டு வந்து என்னென்னு தெரியாமல் இருந்து ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மயான அமைதி மாறி இருந்து ஒற்று சத்தமும் இல்லை. அவங்கள அதுலேருந்து விடுதலை பண்ணலாம் அங்கேருந்து தப்பி போயிட்டுனா ½ பிறகு ஒரு ஆயிரக்கணக்கான இந்திய இராணுவம் வந்து சுற்றி வளைச்சு எல்லா இந்த வீடுகளையும் முடிச்சு வீடு வீடாக போய் செய்து இந்த எட்டிச்சு ஆக்களெல்லாம் சுட்டு தள்ளி என்னுடைய வீடு கூட என்னோடய அம்மா வீட்டில் என்னுடைய நூல்கள் என்னுடைய ஆவணங்கள் எல்லாம் கூட அங்கே இருந்தது. அப்போ என்னோடய அந்த தங்கச்சின்ற வீடை எரிக்க நாங்கள் பின்னாலே ஏறி பாஞ்சு நான் அதை அணைச்சி கொண்டு வந்தேன் ஹோஸ் பைப்பால். அப்போ அதில் கேப்டன் மேனன் உடுப்பட்டி பொலியண்டி இராணுவ முகாம் கேப்டன் கோபாலகிருஷ்ண மேனன் என்ன தூரத்தில் கண்டுட்டேன். அவனுக்கு நல்ல உறவு இருந்தேன். நாங்கள் விட்டாலும் போய் எல்லாம் காய்ச்சிருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கிறோம். அது என்ன கண்ட உடனே என்ன எங்களோட வீட்டை நோக்கி ஓடி வந்தான். வந்து அவன் கூப்பிட்டேன். நான் போனேன். வழக்கமாக கை கொடுத்தோன்னா அவன் கை கொடுக்கல என்ன வாங்க உண்டு கம்மன்னு சொல்லி கூட்டி கொண்டு போனான். மலையாளம் அல்ல அவர் தமிழ் கதைப்பான். இங்கிலீஷ்லேயும் கதைப்பான். அவன் மலையாளி தமிழில் கதைப்பாங்க. அவன் இங்கிலீஷ்லேயும் கதைச்சவன் வாங்க உண்டு. அப்போ நான் போகிறேன். இனி அப்படியே விட்டு நான் அப்போ சரத்தோடு நான் போல இடக்கு அப்படியே சந்தி ஜங்ஷனில் ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் பின்னு கையை கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த சந்தை பக்கம் அந்த அதில் ஞாபகநாக்கள் சுட்டு பிணமாக கிடந்தது. அப்போ எல்லாம் ஃபயரிங் நடந்து கொண்டு வந்து அப்போ எல்லோரும் நிற்கிறாங்க. நாங்கள் போய் நிற்க கொஞ்சத்தில் அவங்க எங்கே அந்த படியலை முன்னுக்கு கூட்டிக் கொண்டு என்னையும் கூட்டிக் கொண்டு உடுப்பட்டி முகாமுக்கு நடந்து கொண்டு போய் அங்கே அந்த புள்ளிகளுக்கு அடித்து அப்போ அந்த செத்த இராணுவத்தின் பொடி ஒரு வகுப்பறைக்கே எரிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த 8 பேர்ட்ட பொடி வகுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கு. என்ன காட்டினாங்க என்ன தெரியும்னு கேட்டாங்க. அவனுக்கு தெரியும். நான் ஐ ஃபீல் சாரி தட் அண்ட் எக்ஸ்பெக்டட் நான் எதிர்பார்க்க இல்லைன்னு கழுத்தில் பிடிச்சி அன்றைக்கு எங்களை மன்னிப்பு கேட்க பண்ணைக்க பிடிக்கிறதுக்கு முன்னால் அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியலையோண்டு இழுத்துக்கொண்டு வச்சு ஒரு அறைக்க வச்சு எனக்கு ஞாபகமாக பனிஷ்மெண்ட் அடித்தாங்க. பயங்கரமாக அடித்தவங்க மண்டையால் எல்லாம் கட்டியாயெல்லாம் அடித்து கடைசியாக அடித்த உடனே நான் கீழே விழுந்துட்டு இருந்தேன். அப்படி விழுந்துட்டு பிறகு விழுந்த உடனே ஒரு ஆமி வந்து இந்த கட்டை உண்டு மரக்கட்டை உண்டு தொண்டையில் வச்சு ஏறி மிதித்தவன். அப்போ நான் சாகத்தானே போகிறேன் இனி ஒன்றும் செய்யலான்னு சொன்னால் நான் இந்த பழங்கொண்டை மட்டும் இழுத்த உடனே அவன் போய் கீழே விழுந்தோடனே அப்புறம் திரும்பி எனக்கு அடித்தான். அந்த காயங்கள் இப்போ இருக்குது தழும்புகள் இருக்குது. ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். மயங்கி விழுந்ததை விட உணர்வு இருந்தது. ஆனால் நான் எழும்பக்கூடாண்டக பேசாமே இருந்தேன். நான் பார்ப்போமே நின்று அந்த படியில் இருந்து சத்தம் மட்டும் அடித்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்புறம் கொஞ்சத்தால் கேப்டன் சௌத்ரியாண்டு டாக்டர் ஆர்மி டாக்டர் வந்து என்ன கூப்பிட்டு நான் எலும்பையில் தூவி கொண்டு போய் தன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டாக உள்ள அறைக்குள்ள அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது ட்ரீட்மெண்ட் செய்தவன். அடுத்த நாள் 2ஆம் தேதி பிடிச்சவங்க 3, 4ஆம் தேதி மட்டும் 3ஆம் தேதி ஒரு ஆர்மி ஒரு கடிதம் கொண்டு வருதான். நேற்று உங்களோட பிடிச்சி கொண்டு வந்த 8-9 பேரும் இரவு மிட்-நைட் தப்பி ஓடிட்டாங்க அந்த மாணவர்கள். அப்போ நான் கேட்டேன் எங்கே தப்பி ஓடினவங்கன்ட்டு. எங்கே இந்த பக்கத்தில் வயல் பக்கத்தில் தப்பி ஓடிட்டாங்கன்ட்டு. நான் சொன்னேன் அப்போ நீங்கள் சைன் பண்ணுங்க இதை விட்னஸ் மாதிரி இந்த நீங்கள் சிட்டிசன் கமிட்டி சைன் பண்ணுங்க ஒரு ஆதாரமாக. நான் சொன்னேன் நான் எப்படி நான் சைன் பண்ணீங்க எனக்கு முன்னால் அடிச்சிருங்க சத்தம் இரவரவாக சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது சுத்தவரை நீங்கள் ஆயிரக்கணக்கில் ஆமி நிற்கிறீங்களா எப்படி அந்த பிள்ளையை தப்பி ஓடுங்கள் உங்களுக்கு இந்த இடமே தெரியாது எல்லாம் படிக்கிற படிகள் தானே அப்படின்னு மற்றவங்க கேட்குறா நீங்கள் சைன் பண்ணால் விட்டால் நீங்கள் அடுத்த விட்டு போயிடலான்ட்டு. அது பரவாயில்லை. ஆனால் அதுக்காக நான் என்னிட்ட படித்த பிள்ளைகளை தப்பி விட்டாண்டு நான் ஒரு பொய்யான வாக்குமூலம் தந்து நான் துரோகியாக நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இன்னொரு வாரர் நீங்களே இதில் தான் கஷ்டப்படுறீர்கள் எங்களுக்கு இந்த புலிகள் இருக்கிற இடத்த காட்டித்தாங்கோ
உங்களை நாங்கள் கூட குடும்பத்தோடு இந்தியாவில் கொண்டு நல்ல சொகுசான வீடெல்லாம் தந்து எல்லா வசதியும் செய்தெல்லாம் வாங்குவோண்டேன். நான் ஒரு துறவியை நான் மாற மாட்டேன்னுட்டு அதில் அடிக்க எனக்கு திரும்ப அடிக்க வாங்கினா அப்போ டாக்டர் மறைச்சார் இல்லை செய்ய வேணாம் விடுங்கன்னு நான் பேசாமல் இருந்தது. அடுத்த நாள் தான் பிரிகேடியர் சங்க பிரசாத் வந்து என்னை பார்த்து போட்டு ஆச்சரியப்பட்டு எனக்கு உங்களை கொண்டு வந்துருக்குறாங்க. நான் உங்களோட கேர்னலில் அஞ்சு கொண்டு வந்து அப்படின்ட்டு உங்களை கேர்னலும் மேஜர் வந்தாங்க கொண்டு வந்தோடனே என்னை கூப்பிட்டு எனக்கு முன்னால் பேசினேன். அவங்க நடிப்போ இன்னும் பேசி போட்டு வேற கொண்டே விட்டுட்டு வீட்டை வைஃபுக்கு கூப்பிட்டு சொல்லி போட்டு வேற ஒன்று 4ஆம் தேதி 2, 3, 4 நாள் முழுக்க நான் அந்த ஜெயிலில் நான் இருந்தேன். அந்த சித்ராவதிக்கு எந்த இடத்துல வச்சுருந்தவங்க? உடுப்பட்டியில் பள்ளிக்கூடத்துக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு முன்னால் உள்ள கடைக்குள்ள. அப்போ அதில் நான் சாப்பிடவே இல்லை. சப்பாத்தியே கொண்டு வருவாங்க. ஒரு அழுகல் மணக்கும் இந்த டால்டான்னு சொல்கிறது ஒன்று. நான் அடுத்த நாள் இந்த 3 நாளும் நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு வேண்டாம்னு சொன்னேன், சாப்பாடு வேணாமன்ட்டு. அப்புறம் அவர் பிரிகேடியே வந்தோடனே அப்புறம் இன்னும் கொண்டு வந்து நான் இதில் அதிலேயே விடுங்கோ, இந்த ஒழுங்கையில் விடுங்கோ, நான் போகிறேன்ட்டு. இந்த வேற சனங்கள் எல்லாம் வந்து என்ன செத்த விட கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அப்படி தான் 3 நாள் இல்லை தானே, எந்த தகவலும் இல்லை. அந்த இதில் இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நான் அடுத்த நாள் இருந்து எனக்கு ஒரு வெறி என்னென்னா இவனுக்கு ஏதாவது செய்யணும்ண்டு. இந்த இப்படி இங்கேருந்து வந்தவன் எங்களோட மக்களை அழித்து போட்டு போகிறதுக்கு நாங்கள் விடையிலான்னு சொல்லி தான் நான் எல்லா ஒரு இலக்க படிகளை ஆக்களுக்கெல்லாம் சொல்லி பாதிக்கப்பட்ட ஆக்கள் காயப்பட்ட ஆக்கள் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு பின்ன டைப்ரைட்டராக இருந்தது கூப்பிட்டு நான் சத்திய கடதாசிகள் அடித்தேன். நான் அஃபிடேவிட்ஸ் அடித்து கிட்ட 250 சத்திய கடதாசி நாங்கள் தயாரித்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஒட்டி போட்டு எங்களுக்கு அம்மங்கோவில் ஐயர் அந்த அளவு அருமையான நாள் தண்டபாணி செய்கிறேன்ட்டு அப்போள்ள அஃபிடேவிட்ஸும் சைன் பண்ணேன். அது கேட்டார், மாஸ்டர் நீங்கள் ஓகேண்டா நீங்கள் தான் உங்களுக்கு முன்னால் சைன் பண்ணுண்டா தாங்க நான் எல்லாம் நீ அவைய எங்களுக்கு கூட்டின்றாங்க, நான் அங்கே வேறு சரியில்லை எல்லாம் சைன் பண்ணி தந்தேன். நாங்கள் உடனே அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுக்கும் யூஎன்னுக்கெல்லாம் நாங்கள் அந்த லெட்டர் அந்த அஃபிடேவிட்ஸ் அனுப்பி வச்சா பரபரப்பாக பெரிய அளவில் வந்தது. இந்திய இராணுவத்துக்கு எதிரான ஒரு ஒப்பீனியன் வந்தது. அப்புறம் இந்திய இராணுவம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வேண்டிய இதெல்லாம் குறையாற்றி வாங்கிட்டது. ரஞ்சன் விஜயரெட்டாண்டு எங்களை பாதுகாப்பு அமைச்சர் கூட இங்கே வந்திருந்தவளை எங்களை மீட் பண்ண வந்திருந்தவளை எங்களை முதல்ல அவங்க மீட் பண்ண விடையில் அவர் இலங்கை இராணுவத்தை அனுப்பி எங்களை உள்ள கூட்டிகிட்டு கதைச்சவர். இப்போ இந்திய இராணுவம் இங்கே இருக்கும்போது இப்போ உங்களை கொண்டு போய் அடிச்சதுக்கு இலங்கை இராணுவத்தோட தொடர்பு அவங்களோட இல்லை துப்புரவா இல்லைண்ணா. ஆனால் சில இடங்களில் காட்டி கொடுக்குறதுக்கு அவங்களும் கூட போயிருக்கிறாங்க. அவங்க எங்களோட பிரச்சனையும் வரையில்லை நேரம். அவங்க உரிக்காடு முகாமிலே இருந்தவங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒழிச்சிட்டு இருக்கிறது. இந்த நானும் இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் ஒரு மகன் இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற பிள்ளைகள் இப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கு இருப்போம். இரண்டு அந்த நேரம் நான் இந்த பேர்களை சொல்ல விரும்பல. இந்திய ஆர்மியோட ஒட்டுக்குழுக்கள் வந்து கூட எங்களை அழிக்கிறதுக்கு இவ்வளவு ட்ரை பண்ணுது. பிடிச்ச அப்படின்னா இதெல்லாம் செய்யலாம். நாங்கள் மாறி இருக்கிறது. அப்போ எங்களுக்கு செலவு நல்ல உதவியாக இருந்தது. அப்போ தான் எங்களுக்கு தலைவர் அறிவிச்சிருந்தார், மெசேஜ் கொடுத்துருந்தார். அந்தராஜா மாஸ்டர் ஃபேமிலியே இங்கே இருக்க விட கொண்டாம், கூட்டிக் கொண்டு இந்தியா போங்கோண்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் அடுத்த டாக்குமெண்ட்ஸு படங்கள் எல்லாம் கிடக்கு, எங்கள்கிட்டையும் கிடக்கு, நீங்கள் வாங்க போகும்ண்டு. நான் பிரின்சிபல் அப்போ நான் சித்துப்பினா எனக்கு நான் என்னென்ன வாரது இந்த புள்ளிகளை விட்டுட்டு வரையில் அதில் விட்டு இல்லை நீங்கள் வாங்க இருக்க இல்லாதீங்க, உங்களை விட மாட்டாங்களே, அப்படியே சுட்டு போடுவாங்க. வந்து நாளைக்கு கால வாரம் சொல்லி போட்டு போனவங்க இரவன் சொல்கிறாங்க, நாளைய கால வாரம். அப்போ 7 மணிக்கு விட்டு இங்கே வராங்க. அப்போ நாங்கள் சரியாக சாப்பிடவும் இல்லை, சாப்பிட எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுருக்கோம். இதே வீடு தானே? இந்த வீடு தானே. அப்போ வீடு இந்த அமைப்பு வேறையாக இருந்தது. இது ஒரு மண்டபம் இருந்தது. அது இல்லை டேவிட் நான் சாப்பிட இல்லை, ஒரு உடுப்பு மடுக்கல, ஆயத்தப்படுத்த இல்லை. என்னென்று இதுகள் என்னென்று சார் நீங்கள் வாங்குவங்களோட நீங்கள் உடுப்பை பற்றியோ சாப்பாடை பற்றியோ ஒன்றும் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். எனக்கு வேறு சொன்னாங்க, அக்கா யோசிக்காதீங்க, 4 நாளில் உங்களையே நாங்கள் அங்கே கூப்பிடுவோம். அப்புறம் வந்து ஒரு 7:30-8 மணிக்கு தேவடி கடற்கரையெல்லாம் என்னை ஏற்றினவங்க 9:15 நாங்கள் இந்திய கரைக்கு போயிட்டோம். 2:15 மணி நேரத்தில் இந்திய கரையில் போயிட்டு அங்கே ஒரு வெள்ளை அம்பாசிடர் கார் இருக்கையில் வெள்ளைக்கார் நின்றது. அப்போ அங்கே இருந்த படியில் வந்து கூட்டிக் கொண்டு போய் காரில் ஏற்றி ஒரு வீட்டில் கொண்டு அங்கே எனக்கு ஒரு பேக் கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே எல்லாம் உடுப்பு எடுத்தாங்க, டவலோ சரம் மற்ற ஷர்ட்ஸ் இதெல்லாம் தந்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க சார் வந்து நாங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து சென்னைக்கு போனது. அங்கே இருந்தோடனே அந்த புத்தகம் எழுதுறது வெல்வே படுகொலை அந்த
தமிழ்லையும் இந்தியாஸ் மைலாண்ட் ஆங்கிலத்திலே ஒரு பெரிய வரலாற்று பொக்கிஷம் எழுதிருந்தாங்க. அது கொண்டு டிராஃப்டாக கொப்பி ஒன்று ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் என்று சமதா கட்சியின் தலைவர் அப்போ இருந்தவர். அவர் கடலூரில் வந்திருக்கிறாருன்னா பேபி அண்ணா எங்களை அங்கே கூட்டி கொண்டு போனவர். அப்போ அவருக்கெல்லாம் காட்டி போட்டு அவர் தான் அதுக்கு அணிந்துரை தந்தது. பேபி என்னன்னா பேபி சுப்பிரமணியம் இளங்குமரன். அப்போ அங்கே கடலூரில் அவர் நாங்கள் மீட் பண்ண கூட 1 மணிக்கால நான் இந்த படங்கள் ஃபோட்டோ எல்லாம் காட்டணுன்னா அவருக்கு அந்த மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து நான் பார்த்தேன். எங்களோட ஜவான் இவ்வளோ இங்கிலீஷில் அங்கே வச்சதனோட இவ்வளோ மோசமாக நடந்திருக்கிறாங்களோ, இதுக்கு நீங்கள் செய்தது சரி, நாங்கள் செய்வோம்னு சொல்லி தானதுக்கு அணிந்துரை தாரோன்னு சொல்லி போட்டு அந்த 2க்கும் இங்கிலீஷில் வந்து நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் புத்தகத்தை போட்டது, இங்கிலீஷில் அப்படியே போட்டது. அதுக்கு பிறகு கருணாநிதியை, வைகோல்சாமி, வீரமணியை இப்படி எல்லாரையும் சந்தித்தது. ஆனால் கருணாநிதியை போல் வேஷம் போடுற ஒரு தலைவனை நாங்கள் பார்க்கல. ஒரு மோசமான ஒரு தான் சந்திச்சிருக்கோம். அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இந்திய தலைவர். வைகோ, வீரமணி, நெடுமாறனாக்கள் எங்களோட கொஞ்சம் கூடுதலாக எல்லா புத்தகம் அடித்து முடித்த உடனே ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் என்ன டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார். நியூ டெல்லியை கூட்டிக் கொண்டு தன்னுடைய வெஹிக்கிள்லாம் கூட்டிக் கொண்டு போய் அங்கே உள்ள எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் எம்பிஸுக்கும் இந்த புத்தகத்தை. அவர் என்ன பதவி நிலையில் இருந்தவர்? அவர் சமதா கட்சி தலைவர் விபி சிங்கின் கட்சி. எங்கட இது நடந்த பொழுது அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது. வைக்கு அவை எதிர்கட்சிகளாக இருந்தவைகள், அவை எதிர்கட்சிகள் இருந்தவைகள். ஆனால் செல்வாக்கானால் பிறகு எலெக்ஷனில் வெற்றி பெற்ற உடனே அவர் பாதுகாப்பு அமைச்சராக வந்தார். அப்போ அங்கே இருக்கே 90ஆம் ஆண்டு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக வந்து அதுக்கப்புறம் எங்களை பற்றி நிறைய கழிச்சவர். எங்களுக்கு புத்தகம் ஒரு சாட்சியாக, புத்தகம் ஒரு காரணம். என்ன படங்கள் நிறைய படங்களை காட்டினான், புத்தகத்தை காட்டுறேன். அப்போ அதை பார்த்த உடனே அப்போ சொல்லி நல்ல ஒரு வேலை செய்திருக்கிறீங்க, இப்படி எங்களுக்கும் பக்கமாக கிடக்கு, நான் ஒரு இந்தியன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவர்கிட்ட விடைபெற்று வந்துட்டேன். அப்புறம் 90ஆம் ஆண்டு நான் சொன்னேன், நாங்கள் இனி போகணும், அங்கே உள்ள என்ன ரவியோ ஏதோ புதிய ரத்னம் அங்கே இருந்தது. அப்போ அந்த டைமு என்ன போகணுமெண்ட சரி வெளிக்கிடுங்க, இனி இந்திய ராணுவம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி என்ன திரும்ப போட்டியே கொண்டு வந்து இங்கே விட்டவியல். அப்போ அந்த புத்தகத்தை பார்த்த அப்புறம் தான் இந்திய ராணுவத்தை இங்கே எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது, அப்படி எதுவும் சொல்லலாம்? அதுவும் ஒரு காரணம். அப்படி இருக்கலாம். இந்திய ராணுவத்துக்கு எதிராக பிரேமதாச பிரசிடண்டாக இருந்த பொழுது ஞாபக ஆர்ப்பாட்டங்கள் செய்தவர். ஒரு இந்திய ராணுவத்தின் படுகொலைகள் எல்லாம் வெளியில் பகிரங்கப்படுத்தப்பட்டு கொண்டு வந்தது. அம்னஸ்டி இன்டர்நேஷனலில் மற்றது என்ன வாட்ச், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், எல்லாத்துலேயும் இதெல்லாம் வரத்து வாங்கிட்டுது. அப்போ என்ன புத்தகம் வந்து வருது, நாங்கள் எல்லா உலக நாள் எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கிலீஷ் புக்கெல்லாம் அனுப்புனாங்க. அப்போ அது ஒரு காரணம், இதான் காரணம் சொல்லே இல்லை. பல சம்பவங்களில் இந்த புத்தகம் ஒரு சின்ன காரணமாக இருந்தது. இந்த 90ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் வெளியே. எத்தனை பேர் அதில் வல்லுவை படுகொலையில் சேர்த்தது? 63. அந்த 9 மாணவர்கள்னு சொன்னீங்க, அவையோ இன்னும் இல்லை அது அடித்து சாக கொண்டு அதுக்குள்ளேயே என்ன வட்டித்தாட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சது இல்லை, கண்டுபிடிக்கல. அதான் இப்போ ITJP ப்ராஜெக்ட் இப்போ வெளியிட்ட கேள்விப்பட்டிருக்கிறே இல்லை. வல்லொடத்தில் ஒரு படுகொலையின் சாட்சியம் என்று நான் புத்தகம் உங்களுக்கு தாருந்தேன். சாட்சியம் என்ற இதில் முழு விவரங்களும் பிறகு இந்த பிள்ளை இருந்த படங்களும் போட்டு டேமேஜஸ், செத்தாக்கள், காயப்பட்டாக்கள், வீடு டேமேஜ் எல்லாத்தையும் சேர்த்து 147 கோடி மில்லியன் ரூபாய், கோடி ரூபாய் இந்தியன் ஸ்ரீலங்கன் மணியில் நாங்கள் இழப்பீட்டு தொகையாக நாங்கள் அவையல் கோரிக்கை விட்டது. அதாவது ITJPன்னு சொல்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட். இது ஜஸ்மின் சூக்கா தான் இதுக்கு டிரெக்டராக இருக்குது. அவள் இருந்தவர். அப்போ என்னோட எல்லாம் கழிச்சேன், லண்டனில் இருந்து கூட கழிச்சு அங்கே இருந்தால் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ அந்த புத்தகம் தமிழில் இங்கே எல்லா இடமும் வெளியிட்டாங்க. மீடியாக்காரரை கூப்பிட்டு இங்கே வெளியிட்டது. சிங்களத்தில் கொழும்பில் வெளியிடப்பட்டது. அது பிரிட்டோண்டவர் தான் செய்தவர். இங்கிலீஷில் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ அந்த அளவில் இது இருக்குது. அப்போ ஒரு இவ்வளவு இதுக்கும் எங்களுக்கு நஷ்டம் எடுத்து தரணுமென்று தான் இப்போ நாங்கள் கேட்குறோம். ஆனால் இதுவரைக்கும் இந்திய ராணுவ நஷ்டம் வளர்ந்து எத்தனை மில்லியன்? 147 கோடி கோடி மில்லியன். 89ஆம் ஆண்டு இருந்த பெறுமதியை நாங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். அந்த இன்ட்ரெஸ்ட், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா 147 கோடி. இது வல்வெட்டித்துறையில் நடந்தது மட்டுமா சொல்கிறீங்களா? இலங்கையில் மட்டும் அவ்வளோ நடந்திருக்கு? இலங்கை முழுக்க அவ்வளவு, வடகிழக்கு முழுக்க அவ்வளவு நடந்திருக்கு. நான் ஒரு கேள்விண்டா, அந்த இது ஏன் அவர் கருணாநிதி வந்து என்னத்துக்காக விடுதலை புலிகளுக்கு எதிராக? அது என்னென்ன கருணாநிதி
பிரபா தேசியத்தில் பிரபாகரன்ட்டே ஒரு குணம் இருக்குன்னு என்றால் தங்களை இனத்தை மதிக்கிறார்கள் ஒரு நேர்மையாக நடக்கிறார்கள் என்றால் விசுவாசமாக எல்லாம் செய்வார். தான் ஒரு பெரிய ஆளாக இருந்துகொண்டு மற்றெல்லாம் தன்னிட்ட கைவெட்டி வரணுமன்றது அவருக்கு பிடிக்காது. இவர் 50,000 ரூபா கொடுத்து போட்டு பேப்பரில் எல்லாம் விட்டு கேள்விப்பட்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன விடுதலை பிறகு நான் 50,000 ரூபா கொடுக்குறேன், தலைவர் வந்து வாங்கட்டும் என்று அறிவிச்சிருக்கிறார். கொடுக்குறதுக்கு முதலே போட்டது, கொடுக்குற மேலே போட்டுட்டார். அதே வந்து சந்தியும் கொண்டு தான் தர்றதுக்கு ஆயத்தமாக இவர் சொல்லிவிட்டால் நான் வர மாட்டேன், எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. ஆனால் அதே இதில் எம்பி ராமச்சந்திரன் அப்போ இருந்தவர். அப்போ அந்த கோடிக்கணக்காக கொடுத்து கொண்டு இருந்தார். அவர் இயக்கத்துக்கு நிறைய பணம் கொடுத்தவர். எனக்கு அங்கே உள்ள ஒரு போராளி சொன்னார், நான் இருந்த பொழுது தாங்கள் ரகுபதி அவருக்கு செக்ரட்டரியான ராமாவர தோட்டமோ அங்கே போய் நம்மள காரில் போனாங்களாம். இப்போ காரை வெளியில் விட்டுட்டு விரட்ட போன 3 பேரும். அப்போ எம்பிஆர் உள்ள ஒரு கூட்டம் வச்சு கொண்டார், ரகுபதியும் இருக்கிறார். தாங்கள் தலையை சொரிஞ்சொன்று இப்படி நின்றமாம். சிரிச்சு போட்டு என்ன பண்ணணும்னு கேட்டார். அண்ணி எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணுமெண்டு, கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ அவர் கேட்டார், பெட்டி கொண்டு வந்துறீங்களான்ட்டு. சூட்கேஸோ என்ன வண்டியில் இருக்கிறது வந்தார். அப்புறம் அவர் வச்சுருந்தார், காரை பின்ன கொண்டு போய் எடுத்து கொடுக்கணுன்ட்டு அந்த சூட்கேஸ் நிறைய இந்தியன் கரன்சியை அடுக்கி போட்டு காரில் ஏற்றி போட்டு வந்தார். இதை வாங்குறதோ இவற்றை 50,000 வாங்குறதோ அவருக்கு முக்கியம். அப்போ அதில் கருணாநிதிக்கு பிடிக்காது, எம்ஜிஆரோட இவ கூட நிற்கணும்ன்ட்டு. அதுதான் பிரச்சனை. இப்போ இது கருணாநிதி எங்களுக்கு ஒரு துரோகம் செய்கிறேன் நான் நினைக்கிறேன். இந்த அங்கேயும் இந்திய தமிழர்களுக்கும் அவர் நல்லா நடக்கையில், அதே மாதிரி எங்கள் ஈழத்தமிழர்களுக்கும் முழுக்க காங்கிரஸோடு சேர்ந்து செயல்பட்டவர் ஒழிய எங்களுக்காக கதைச்ச ஒரு ஆள் அல்ல. ஆட்சியை தக்க வைக்க என்ன செய்யணும், தமிழன் இல்லை தானே, தெலுங்கு தானே, அவங்களும் தான். மற்ற இன்னொரு விஷயம் உண்டு, உங்களோட ஊடக சந்திப்புகள் கொஞ்ச நாள் கொஞ்சம் வலுவாக வந்து கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால், அந்த தலைவருடைய பூர்வீக வீட்டில் இப்போ அவர் அக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வீட்டில் வந்து நினைவு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டுறன்ற ஒரு கதை வந்தது. அது உண்மையாது? இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த வீடு கட்டிடமெல்லாம் உடைக்கப்பட்டு இடிபாடையெல்லாம் அகற்றப்பட்ட ஒரு பெட்டையும் புல் பூண்டுமாக குப்பையெல்லாம் போட்டு கிணறுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா எல்லாம் அழுக்குகளும் தென்னோரிகளும் கிளாஸ் துண்டுகளும் குறிஞ்சு பார்த்தா மணக்கும். என்ன சித்த பொடிகள் அதனால போட்டாங்களோ தெரியும். இது அப்போ கதை சொல்கிறீங்களா? அந்த நேரத்து கதை இப்போ கொஞ்ச நாள் தான், இப்போ இருந்த பொழுது தான். அப்போ இந்த படங்கள் எடுத்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. எனக்கு நான் அந்த படம் பார்த்தேன்னா, இந்த பொலித்தீன் குப்பையோட பொலித்தீனுக்கு நிறைய சாமான போட்டு தூக்கி எடுத்து போயிருக்காங்க. அதில் ரோட்டால் போகிற இந்த பெரும் காணிதான் ஒரு இடம் கவனிப்பேன். அது போனால் அப்போ அவசியம் கவலைப்பட்டா தங்களை காணி இப்படி வீணா போகுதுன்னு சொல்லி. அப்போ அவருக்கு தெரிஞ்ச சுல்சாக்கள் கொஞ்சம் பேரோட காய்ச்சிருக்கிறார், இன்னும் செய்யலாம்ட்டு. அப்போ அவர் சொல்லியிருக்கார், நந்தராஜா மாதம் சிட்டிசன் கமிட்டியில் இருந்தவர், ஒரு தலைவருடன் தொடர்ந்து இருந்தவர். அவர் நேர்மையானால் அவர் கொஞ்சம் மடிவாள் செய்வார், அவருக்கு இந்த அரசியல் நோக்கங்கள் எதுவும் இல்லை, அவர்கிட்ட காய்ச்சிருப்பாரு உண்டு. அப்போ என்ன கீழே எடுத்தார் அவர், அப்படியே அக்கா கதைப்பா நீங்கள் கதையும் உண்டு, நான் கதைக்கிறேன்ட்டு லண்டனில் இருக்கேன். 2 அக்கா தான் 2 பேரும் காய்ச்சவையா. அப்போ அவருக்கு அப்படியே மதியாபரணம் அவன் இந்த ஹஸ்பண்ட் பிரபாண்ட அத்தா என்னோட அப்பாவுடன் நின்று நெருங்கி தொடர்புள்ளார்கள். அப்போ சொல்லி நான் இந்த மகன் வந்து நான் உங்களோட நம்பி தரலாம் செய்ய கொண்டு. அப்போ எனக்கு பவரை பெற்றோடு தந்தைங்க தந்தைன்னுண்டா அவர் சொன்னா, என்னோட வீடு என்னுடைய பூர்வீகம், எனக்கு அப்பா சீதனமாக தந்த வீடு, அதுதான் இன்றைக்கி எனக்கு இருக்குது. இந்த இலங்கையில் சொத்து இருக்கிறது தான். அது நாங்கள் யாருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தாரவாத்தை கொடுக்கலாது. நாங்கள் பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய வகையில், முதியோர் பயன்படுத்தக்கூடிய வகையில் இது அவர் மண்டபத்தை கட்டுக்கிறது. அவர் நாங்கள் பிளான் சொன்னோன்னா, அப்போ கீழே நாங்கள் ஒரு ஆடிட்டோரியம், அதில் முதியோர் வந்து சந்திக்கிறது, ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு பிள்ளைகளுக்கு செமினார் கருத்தரங்கள் வைக்கிறது. மேலே பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய யூனிவர்சிட்டியார்கள் பயன்படுத்தக்கூடிய யூனிவர்சிட்டியார்களுக்கு நல்ல ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கு நல்ல ஒரு நூலகம் இல்லைன்னு, யூனிவர்சிட்டி தவிர ஒரு நூலகம் யாழ்ப்பாண நூலகம் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குற வசதிகள் இல்லை. நாங்கள் அதைத்தான் நாங்கள் பெருசாக விளக்குறதுக்கு ஒரு நூலகம் இல்லை. நூலகம் உண்டு, நூலில் அடுக்கி வைக்கிற நூலகமே இல்லை. அது அப்படியான கான்செப்ட். நான் நூலகத்துக்கு பொறுப்பாக இருந்தேன். அந்த நூலகம் மாதிரி ஒன்று நாங்கள் செய்யப்படும். எதிர்பார்த்த நூலகம் உண்டு, நூலகம் கட்டுறது தான் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தோம். நூலகம் படிப்பது ஒன்று கூடல், செல்ஃப் ஸ்டடி
இந்த பிள்ளைகள் வசதி இல்லாத இத்தனை பிள்ளை லைட் இல்லாத விட்டுக்களுங்க அவங்க போய் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்தாங்க செல்ஃப் ஸ்டடி போயிட்டோம். அதுக்கு நாங்கள் டீச்சர்ஸை கொஞ்சம் பேர் அரேஞ்ச் பண்ணி பிள்ளைகளுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறது. ஏழு நடக்கிற காலங்களில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கருத்தரங்க யூனிவர்சிட்டி ஆட்கள் ஓமன் இருக்கிறோம். தாங்கள் வந்து வைக்க செமினார் வைக்கிறதுக்கு என்னோட எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியால் எல்லாத்தையும் எந்த ஃபேக்கல்ட்டி இருந்தாங்க எல்லாம் ஓமன். அப்போ அதை நாங்கள் செய்வோம். நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த கட்டிடத்தை ஒரு விற்புள்ள கட்டிடமாக இடமாக நாங்கள் மாற்றுவோம். இதுதான் நகரசபையில் நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துனாங்க. அந்த நகரசபையில் உள்ள உறுப்பினர்கள் ஒரு பிள்ளையான கருத்தை முன்வைச்சு இந்த நூலகத்தை நாங்கள் பிரபாண்ட நினைவு சின்னம் கட்ட போகிறோம், நினைவு மண்டபம் கட்ட போகிறோம். அதை கட்டுறோம்னா நாங்கள் அனுமதி தாரோம், இல்லாட்டி தெரியல 2 மாதம் தீர்மானம் எடுத்தவியல். அப்போ அதை அவன் விரும்பல. அந்த பழைய வீடு எங்களோட வீட்டில் கட்ட வேணாம். நான் மன துன்பப்பட்டு போயிருக்கிறாங்க. அந்த வீடு கொண்டா நீங்கள் பிள்ளைகளை பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது செய்யணும்னு அவள் கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவன். அப்போ அதை கொண்டு தான் நாங்கள் படம் போட்டு அப்ளிகேஷன் கொடுத்தது. கிட்ட 65-70 நாள் ஆச்சு. இன்று வரைக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அது அனுமதிக்காக அந்த அனுமதிக்காக கொடுக்கப்படவில்லை. இதனால் கிணறு கலைக்கிறேன் என்றால் அவர் அரசியல் ரீதியாக செல்வாக்கு உள்ளவர், ஊடகத்தில் நல்ல செல்வாக்கு இருக்குது. எதை சொன்னாலும் ஊடகம் கேட்குற அளவு தான் இருக்குது. நாங்கள் சில உண்மைகளை சொல்லவும் இயலாது. அது இந்த நிலையில் இல்லை. இப்போ தலைவருக்கு அதுக்குள்ள ஒரு நினைவு தூவி கட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றுக்கொள்ளுமா இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை, நான் நீங்கள் கேட்குற சரி என்னென்னா இவர் இப்படி சொன்ன உடனே 4 நாளைக்கு முன்னாடி 2 சிஐடி, ஒரு சிங்களீஸும் ஒரு தமிழும் 2.5 மணித்தியாலும் என்ன இங்கே பண்ணுங்க. அந்த 30 வரலாறா தலைவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு கூட கேட்டவங்க எல்லாம் கேட்டு போட்டு அவனை இன்னொன்று சொன்னான்டா சார் உங்களுக்கு ஒரு 100 கோடி ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது, எல்லாரும் நல்லா சொல்கிறவியல். அதெல்லாம் நாங்கள் இங்கே உங்களை தேடி வரோம். இல்லாட்டி நாங்கள் உங்களை அங்கே கூப்பிட்டு கேகேஸில் கூப்பிட்டு நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம், இல்லை 4ஆம் மாடி கூப்பிட்டுருக்கோம்னு சொல்லி 2.5 மணித்தியால் வந்து எல்லாம் என்னை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய வைஃபை பற்றி, வைஃபை குடும்பத்தை பற்றி எல்லாம் சொல்லி இதே நீங்கள் கட்டணும் வந்து கட்டுறீங்களா? நாங்கள் அவனுடைய அக்கா அந்த வேண்டுகோள், அவனுடைய விருப்பம் அதுதான். அவர் எந்த பழைய விட கட்ட வேணாம்ட்டு எங்களுக்கு சொல்கிறாங்க. அது ஒரு காலம் நாங்கள் சட்டத்துக்கு முந்தி நான் நடக்க மாட்டேன். பிரபான் தேசியத்தில் பிரபான் எங்களுக்கு அன்பு இருக்குது, மதிப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக நாங்கள் எலும்பத்தோடு தூக்கி கொண்டு இருக்கிற மாதிரி அதுக்கு போய் கட்டி போட்டு நாங்கள் பிரச்சனைகளை வரையிலாது. அது போய் சொல்கிறாங்க அது கட்டுறோன்னா நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் இது கட்டுறோன்னா நல்ல ஒரு வேலை செய்யவும் நல்ல கொஞ்சம் உதவியாக இதை கட்டினாலும் இது தலைவற்றை பேர்லாம் எல்லாம் சொல்லப்போம். தலைவற்றை அதுதான் தனி போகிறோம். அது ஒரு காலத்தில் தலைவற்றை பேர் அதுக்குள்ளே வேற நிலைச்சி நிற்கும். அது பேர்களுக்கு விளங்கே இல்லை, நாங்கள் விளக்கப்படுத்த இயலாது. சரி, அது விரைவில் நடந்தால் நல்லம். என்றால் தமிழர்களுக்காக போராடினால்தான் தலைவர். அவருடைய சொத்தை தமிழர்கள் நடந்ததெல்லாம் அவருக்கு ஒரு துண்டு இல்லை கூட சொத்து சரியான முறையில் பயன்படுவாங்க. அதுவும் சரியான முறையில் மக்களுக்கு பயன்பட்ட சிறப்பாக இருக்கும். நல்ல படகு சம்பந்தமாக ஐடிஜேபி ப்ரொஜெக்டால் வெளியிட்டப்பட்ட ஒன்று, இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம். இதனுடைய பணிப்பாளர் இருக்கிறது ஜஸ்மின் சூகா யூஎல்ஏ என்பவர். லண்டனில் கோஆர்டினேட்டராக இருக்கிற உதவி பணிப்பாளர் பிரான்சிஸ் ஹேரிசன் என்று லண்டனில் இருந்த பொழுது என்னோட மிக தொடர்பு உண்மைகள் நான் இந்த அப்பிடைட்ஸை எல்லாம் கொண்டே படங்கள் எல்லாம் கொண்டே கொடுத்து இந்த அறிக்கையை தயார் செய்வேன். அங்கே உள்ள இந்த பேட்டிகள் எல்லாம். இப்போ இதில் நஷ்டம் எது கோரினா இந்திய அரசாங்கம் 145 கோடி ரூபாய் எங்களோட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது வெல்வெட்டு துறையில் பாதிக்கப்பட்டது. அப்போ இன்னொரு நாள் ஒரு கேட்டால் நீங்கள் மற்ற இடங்களுக்கும் இந்தியிலாண்டு மற்ற இடங்களே உங்களை போல விதைக்கணும், அவையை தயாரிக்கணும், தேவச்சோடு தயாரிக்கணும். யாழ்ப்பாணத்திலையோ அல்லது கொக்கட்டுத்துறையிலோ அல்லது துறையிலோ நிறைய பேர் விற்கணும். அப்போ 145 கோடி ரூபாய் இழப்பீடு பணிமனைக்கு நாங்கள் அவையோட அறிக்கை தயாரித்தவை நாங்கள் கொடுக்குறாங்க. ஆங்கிலம், சிங்களம், தமிழ் 3 மொழியில் இது வெளியிடப்பட்டது. எல்லா ஊடகங்களையும் இது வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ இதில் நாங்கள் இந்திய அரசிட்ட கேட்குற மாதிரி இலங்கை அரசிட்டையும் இதே நாங்கள் கேட்கலாம். இதை கேட்கலாம், இலங்கை அரசிட்டையும் கேட்கலாம். இது நான் என்ன கேட்டவில்லை, இழப்பீட்டு பணிமைன்னா இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற நீங்கள் எப்படி இலங்கை அரசாங்கத்தை கேட்பீங்க? நாங்கள் கேட்குற இந்திய அரசாங்கத்தின் படுகொலைகள் பற்றி. அது இலங்கை அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கத்தை கூப்பிட்டது. அது பொறுப்பை வைக்கத்தான் இந்த தகவல் தராது வேறு விஷயம். ஆனால் அந்த பொறுப்பு உங்களுக்கு
சொல்றது நஷ்ட கூட பிரஜைகளை இன்னொரு நாட்டு ராணுவம் வந்து அழிச்சு போட்டு போயிட்டு நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீங்க. ஆகவே கேட்க வேண்டிய பொறுப்பு நீங்கள்ல. அதே மாதிரி இலங்கை அரசாங்கத்தின் இந்த படுகொலைகளை நாங்கள் உலக சர்வதேச நீதிமன்றத்துக்கு திரும்பிக்கோம். அதே இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் இதை முயற்சி எடுத்தது? ஒருத்தர் முன்னெடுக்க. சரி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தெரியாத விஷயம் உங்களோட புத்தகம் உங்களோட பணி தொடர வேண்டும். தேங்க்யூ. நன்றி.